கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அனுதினம் கர்த்தரோடு. இன்றைய தலைப்பு கிருபாசனம். ரோமர் 13:26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். மீறப்பட்ட நியாய பிரமாணம் நியாய தீர்ப்பை கோரியது. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பார்த்து இரக்கம் பாராட்டினார். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசுவே உண்மையான கிருபாசனமானார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்தை வெறும் மேலோட்டமாக மூடி மறைக்கவில்லை. அது தேவனுடைய நீதியை முற்றிலும் திருப்திப்படுத்தியது. பாவிகள் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்காக வழியை அது திறந்தது. கல்வாரியில் தேவனுடைய எல்லா நீதியான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டன. ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டது. கிருபை பொழிந்தருளப்பட்டது. நாம் இனி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய அன்பும் சந்திக்கும் இடமே சிலுவை. நாம் தேவனையும் தேவன் நம்மையும் சந்திக்கும் இடமே கிருபாசனமாகும். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. ஆமென்.